ஹாய், நான் சஞ்சீவன். என்னோட டாபிக் வந்து ரன்வே லைட்டிங். What is runway lighting? Runway lighting is a system of lights that helps a pilot navigate an aircraft safely, particularly during a low visibility condition like nighttime or fog. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே வண்டி ஓட்டியிருப்போம், வண்டியில் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஓகே, இந்த மாதிரி இதில் நம்ம நைட் டைமில் போனோம்னா நம்ம பைக்லேயே லைட்ஸ் இருக்கும், ஃபோர் வீலர் பஸ்ஸில் எல்லாத்துக்குமே லைட் இருக்கும். இருந்தாலும் இந்த ஹைவேலன்னு பார்த்தா மோஸ்ட்டாக ரோட்லன்னு பார்த்தாலே ஸ்ட்ரீட் லைட்ஸ்னு இருக்கும். ஸ்பெசிஃபிக்கலி பார்த்தோம்னா ரோடை தெரியறதுக்காக டிரைவருக்கு ஹெல்ப் பண்ண இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா ரோட்டில் ஏதோ எட்ஜில் பார்த்தோம்னாலே ரேடியம் இருக்கும். இந்த சேம் திங் இது இங்கே ஏர்போர்ட்லன்னு பார்த்தோம்னா இந்த ரன்வே லைட்டிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரன்வேக்கு டேக் ஆஃப் பண்ண, லேண்டிங் பண்ண, இது எல்லாத்துக்குமே இந்த ரன்வே லைட்டிங் தான் மெயின் ரோலாக இருக்குது. அதை பற்றி ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். டைப் ஆஃப் ரன்வே லைட்டிங். ஃபஸ்ட்டு வந்து ரன்வே எட்ஜ் லைட், த்ரெஷ்ஹோல்டு லைட், ரன்வே சென்டர் லைன் லைட்ஸ், அடுத்து அப்ரோச் லைட், டச் டவுன் ஜோன் லைட், ரன்வே ஸ்டேட்டஸ் லைட், டாக்ஸி லைட், ரன்வே லெட் இன் லைட் சிஸ்டம், இன்டென்சிட்டி ஆஃப் ரன்வே லைட்ஸ். இதை பற்றி ஒவ்வொன்றா ப்ரீஃபாக பார்ப்போம். அடுத்து ரன்வே எட்ஜ் லைட். ரன்வே எட்ஜ் லைட் lights outline the left and right side of the runway. Pilot use the edge light to align themselves with the runway during approach. Runway edge light systems are classified by how bright the lights can get. The brighter lights are high intensity runway lights. The next brighter are medium intensity runway light, followed by a low intensity runway light. அதாவது பொதுவாக இந்த ரன்வே எட்ஜ் லைட்ஸ் எல்லாம் ஒயிட் லைட்டில் தான் இருக்கும். அதில் கேட்ச் அண்ட் ஜோன்னு ஒன்று இருக்கும். அது லாஸ்ட்டு, அதாவது ரன்வேயோட லாஸ்ட் பார்ட், அதாவது ஒரு 2000 ஃபீட், அது கேட்ச் அண்ட் ஜோன்னு சொல்லுவாங்க. அது எல்லோ கலரில் இருக்கும். விச் மீன்ஸ் அது ரன்வே எண்ட் ஆக போகுது அப்படின்ற பைலட்டுக்கு ஐடென்டிஃபை பண்ண இந்த பிக்சர்லேயே நம்ம பார்ப்போம். இந்த எண்ட் ஆஃபில் எல்லோ கலரில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் threshold lighting. Threshold lights are most a green runway threshold lights span the landing threshold at the beginning of the runway. Pilot use their light to identify the point at which they can land. Threshold can especially use if the runway are displaced threshold. They defined the beginning of declaring a landing a distance published in the chat supplement. அதாவது இந்த த்ரெஷ்ஹோல்டில் பார்த்தோம்னா க்ரீன் லைட்ஸ் தான் இருக்கும். இந்த அரைவல் அப்போ இதில் 2 கலர் இருக்கும், க்ரீன் அண்டு ரெட்டு. இது க்ரீன் இந்த ஏர்க்ராஃப்ட் அரைவல் ஆகிறதுக்கு இது வச்சுருப்பாங்க. அடுத்து டிபேச் ஆகிறதுக்கு ரெட் கலரில் அந்த இடத்துல இருக்கும். விச் மீன்ஸ் ரெட்டு இண்டிகேட் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து ரெட் அண்ட் எல்லோ ஏரியா அந்த எட்ஜில் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 கலரும் சேர்ந்து அது டிஸ்பிளேஸ்டு ரன்வே த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த இடத்துல என்னென்னா இந்த ஏர்க்ராஃப்ட் நாட் அரைவ்ட் அட் அந்த பிளேஸில் இருக்கு, லேண்ட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ண. இந்த க்ரீன் பார்த்தோம்னா இது பிக்சர்லேயே பார்ப்போம். அந்த க்ரீன் அதான் த்ரெஷ்ஹோல்டு, திஸ் ஸ்டார்டிங், அதாவது ஏர்க்ராஃப்ட் லேண்ட் ஆகலாம் அந்த பிளேஸ் தான் அப்படின்ற. அதுக்கு பின்னாடி இருக்கிறதா டிஸ்பிளேஸ்டு த்ரெஷ்ஹோல்டு. இந்த பிளேஸில் பைலட் கேன் ஐடென்டிஃபை இந்த இடம் தான், இதுக்கப்புறம் தான் இதாகுது, லேண்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடென்டிஃபைக்காக இந்த மாதிரி எடுப்பாங்க. இது மோஸ்ட்டாக ஏன் இந்த மாதிரி கொடுப்பாங்கன்னா, இந்த பில்டிங்ஸ் அது கவர் ஆகிருக்கும், அடுத்து இந்த ஃபாகி டைமில் இந்த மாதிரி இடத்துலலாம் இது மறைக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் இது த்ரெஷ்ஹோல்டு லைட்டிங் யூஸ் ஆகும். அது இந்த டிஸ்பிளேஸ்டு த்ரெஷ்ஹோல்டு பர்டிகுலராக அது இடத்துல யூஸ் ஆகும். அது நெக்ஸ்ட் சென்டர் லைன் lighting. The center line pilot keep their aircraft aligned during a takeoff
and landing. They are spaced in a 15 feet interval down the length of the runway. Center lines are indicated when the remaining runway distance is low. The lights are white until the last 3000 feet of the runway. At a point at alternate a red and white 20 feet, warning a pilot at the end of the runway is approaching. For last 10,000 feet, runway are red. It is it's nothing but அதாவது சென்டர் லைன் அப்படின்னாலே இந்த இது வந்து ரன்வேயோட சென்டரில் தான் இருக்கும். இது வந்து மோஸ்ட்டாக பார்த்தோம்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும். இந்த பிக்சர்லேயே பார்க்கலாம். இந்த லாஸ்ட் எண்டுலேருந்து பார்த்தோம்னா லாஸ்ட் 3000 ஃபீட் வந்து ரெட் அண்ட் ஒயிட். அது வந்து பைலட்டை வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து டேக் ஆஃப் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அது கொடுத்துருப்பாங்க. அடுத்து லாஸ்ட் எண்டு 1000 ஃபீட்டில் வந்து ரெட்டு. இது வந்து ரன்வே வந்து எண்ட் ஆகுது அப்படின்றதுக்காக பைலட்டுக்கு வந்து ஒரு வார்னிங் மாதிரி இந்த இடத்துல டேக் ஆஃப் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த அடுத்து Next, approach lighting. Approach lighting is nothing but approach lighting is a system provides a basic means to the transition from the instrumental and the transportational. அதாவது ஒரு ஏர் சிம்பிளாக ஒரு சொல்லணும்னா இதாவது ரன்வே வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இது மோஸ்ட்டாக யூஸ் ஆகுது. இப்போ பார்த்தோம்னா ஒரு மவுண்டெயின் இருக்குன்னா அது தாண்டி ஒரு ஒரு ரன்வே இருக்குன்னா இது வந்து ஒரு பைலட் என்ன பண்ணுவார், ஒரு கர்வாக வந்துக்கிட்டு அந்த இடத்துல சடனாக ஒரு ரன்வே இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த அப்ரோச் லைட் வந்து முன்னாடி பிஃபோர் த ரன்வேக்கு முன்னாடி இருக்கும். அதுதான் இது. இது வந்து லாஸ்ட் இந்த அதாவது ரன்வே அவுட் எக்ஸ்டெண்ட் ஒரு 2400 ஃபீட் ஃப்ரம் த த்ரெஷ்ஹோல்டுக்கு முன்னாடியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து touchdown light. Touchdown light enhance the visibility of the touchdown zone on precision approach runway, guiding a pilot to landing within the optimum area. அதாவது ஒரு பைலட் வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து லேண்ட் பண்ணுறாருன்னா இந்த பர்டிகுலர் ஏரியா யூ கேன் ஐடென்டிஃபை த ஒரு ஏரியா பிளான் பண்ணுறதுக்கு இதுதான் ஏரியா, இந்த இடம் தான் அப்படின்றதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் ஆகும். அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து 100 ஃபீட் ஃப்ரம் த த்ரெஷ்ஹோல்டு, நம்ம த்ரெஷ்ஹோல்டு பார்த்தோம்ல ஸ்டார்டிங் க்ரீன் லைட், அதுக்கு முன்னாடி அதுலேருந்து ஃப்ரம் த த்ரெஷ்ஹோல்ட்லேருந்து 10 ஃபீட் இருக்கும். இது எக்ஸ்டெண்டட் பை 3000 ஃபீட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் taxiway lighting. Taxiway LED on and LED off light help a pilot to visually identify and locate the interaction of the runway and taxiway at a night. Taxiway lighting is made up of alternating green and yellow lights that branch off from the center line of the runway and connected to the center line of the taxiway. Taxiway lighting is useful both for exiting a runway onto a taxiway and when taxiing out from the taxiway to the runway for takeoff. The taxiway அப்படின்றது in between the சென்டர் வேக்கும் அண்ட் அப்ரான் ஏரியா இது ரெண்டுத்துக்கும் பிட்வீனில் இருக்கிறது தான் இந்த டாக்ஸிவேன்னு சொல்லுவாங்க. இந்த டாக்ஸிவே லைட் வந்து க்ரீன் அண்ட் எல்லோஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் த சென்டர் லைன் ஆஃப் த ரன்வேக்கும் அந்த டாக்ஸிவேயோட சென்டர் லைனையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த டாக்ஸிவே லைட்டிங். நெக்ஸ்ட் ரன்வே லைட் சிஸ்டம். அதாவது இது வந்து க்ரீன் எல்லோ அப்படின்ற 2 கலரில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரம் த டாக்ஸிவே சென்டர் லைன் டு த ரன்வே சென்டர் லைனோட இதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து போத் என்டரிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் த ரன்வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் நெக்ஸ்ட் கலர் ஐடென்டிஃபை. ரன்வேயோட கலர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்ரீன் அண்டு ரெட்டு. ரன்வேயோட த்ரெஷ்ஹோல்டுக்காக இந்த கலர் யூஸ் பண்ணுவாங்க. அண்டு எல்லோ அண்டு ஒயிட்டு ரன்வேயோட எட்ஜ் லைட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இது சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, எட்ஜில் வந்து டபுள் கலர், ஸ்டார்டிங்கில் வந்து 2 கலர், ஒரே கலர் அந்த மாதிரி. அதனால தான் 2 இருக்குது. ரன்வேயோட எட்ஜ் லைட் வந்து ஃபுல்லாக ஒயிட்டாகவும் இருக்கும். அடுத்து இந்த பேமெண்ட்லேயும் ஒயிட் கலரில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரன்வே த்ரெஷ்ஹோல்டு, அதுக்கு வந்து ரெட் கலர் கொடுப்பாங்க. அடுத்து டாக்ஸிவே எட்ஜ் லைட், அதுக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அடுத்து ரன்வே எட்ஜ் லைட் அட் ஏ டிஸ்பிளேஸ்டு த்ரெஷ்ஹோல்டுக்கு வந்து எல்லோ அண்டு ரெட்டு கொடுப்பாங்க. த்ரெஷ்ஹோல்டு அப்புறம் ரன்வே எட்ஜ் லைட்டிங் அட் ஏ டிஸ்பிளேஸ்டு த்ரெஷ்ஹோல்டுக்கு வந்து க்ரீன் அண்டு எல்லோ கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரன்வே த்ரெஷ்ஹோல்டு லைட் விச் இஸ் வித் ஏ யூனிடைரக்ஷனல் க்ரீன், அது கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இதுதான்